லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதல் 3 கட்டங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. முதல் 2 கட்டங்களில் பாஜக ஒரு பின்னடைவை பார்த்தோம். 3வது கட்டத்தில் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்களை வாக்களிக்க விடாமல் காவல்துறை உதவியோடு பாஜகவினர் ஈடுபட்டு நம்ம பார்த்தோம். இந்த சூழலில் ஹரியானாவில் பாஜக ஆட்சிக்கு ஒரு ஆபத்து, அதாவது பாஜக அரசு கவிழப்போகுதுன்னு ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். அங்கு 90 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை யாரும் இல்லை. பாஜகவுக்கு சுயேட்சைகள் ஆதரவு கொடுத்ததில் பாஜக ஆட்சி செய்கிறாங்க. அங்கே 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் தன்னுடைய ஆதரவுகளை வாபஸ் பெறுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கள நிலவரங்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது, காங்கிரஸுக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லப்படுது. பாஜகவுக்கு எதிராக மக்கள் ஒரு பெரிய கொந்தளிப்பான நிலையில் இருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் போராட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த 3வது கட்ட தேர்தல் முடிந்த உடனேயே இது போன்ற சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மேற்கு இந்தியாவை பொறுத்த மட்டில் விவசாயிகளுடைய போராட்டம் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்திய அளவில். அது பஞ்சாப், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் விவசாயிகளுடைய மாபெரும் போராட்டம். இதை மீடியாக்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடியவங்க மக்களிடம் சரியான அளவில் கொண்டு சேர்க்காவிட்டாலும் அந்த இயக்கம் நடந்த இடங்கள்ல மக்கள் எந்த அளவு மாறி இருக்கிறார்கள் என்பதை மக்களோடு பழகக்கூடிய புழங்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியுது. எனவேதான் அவர்கள் இடம் மாறுகிறார்கள். இப்போ இந்த சுயேட்சைகள் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கும், நம்ம எதிர்த்து என்ன செய்ய போறோம் என்று அதற்கு ஆதரவு கொடுத்து அரசியலில் நின்றவர்கள் இனி பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தால் மக்களுடைய வெறுப்பை தான் சம்பாதித்துக் கொள்வோம், சுயேட்சையாக நாம் மீண்டும் வெல்ல வேண்டும் என்றால் இந்த ஆட்சியில் இருந்து விலக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் அகெயின்ஸ்ட் பிஜேபி. ஒரு வேவ் இருக்கு. ஆனா அந்த வேவ் ஏன் உங்களுக்கும் எனக்கும் பெருசா தெரிய வர இல்லை அப்படின்னா, மீடியா, அந்த மீடியா அழுத்துது. இப்போ இவ்வளவு காலமாக நீங்க பார்த்துருப்பீங்க, ரேபிட் கம்யூனலிசத்தை அந்த அளவிற்கு பரப்பிய ஜி நியூஸ் நெட்வொர்க், ஜி டிவி நெட்வொர்க், அதனுடைய சிஇஓ விலகிறார். அதுல ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வெளியில அனுப்பப்படுறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா, அந்த அளவிற்கு ஒரு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் லீடர் கன்னியாகுமார் விஷயத்திலே ஆகட்டும், மற்ற விஷயத்தை தவிர ஆன்டி ப்ரோபகண்டாவை இந்த மாணவர்களுக்கு எதிராக ரிலீஜியஸ் விஷயத்துல, அதாவது லவ் ஜிஹாத்னு ஒன்று சொன்ன வார்த்தைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்குமாக எல்லா விதத்திலும் ஒரு இஸ்லாமிய சிந்தனையை ஒரு வெறுப்பு சிந்தனையாக விதைத்து மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருந்த ஊடகவியலாளர்கள் இப்ப இல்லாம போறாங்க. இது யாருன்னா, ஹிந்தியில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஜி டிவி நெட்வொர்க்லயே நடக்குது. இப்போ இது நாள் வரை ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் போன்று இருந்தவர்கள் அவர்களை வெளியேற்றுகிறார்கள் ஒரு நிர்வாகம் அப்படின்னா அதுவும் ஒரு ட்ரெண்டு தான். அப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் அகெயின்ஸ்ட் பிஜேபி. ஸோ இனியும் இதையே செய்து கொண்டிருந்தால் மக்களிடமிருந்து நாம் அந்நியப்படுகிறோம் என்பது ஜி டிவிக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஜி டிவி நிர்வாகத்தினுடைய பிரச்சனை, ஹரியானாவில் சுயேட்சைகள் விலகுவது, இஸ்லாமியர்களை வாக்களிக்க விடாமல் இறுதி கட்டமாக வேறு வழியே இல்லாமல் இப்படித்தான் வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் நிகழ்வுகள், இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அதல பாதாளத்தில் மோடியுடைய ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்து விட்டிருக்கிறார்கள். இதுல ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவுதான் ப்ராப்பர் பண்ணாலும் அல்டிமேட்டா உங்களுக்கு டிசைட் பண்றது கிரவுண்ட் ரியாலிட்டி தான். ஸோ நீங்க எவ்வளவு பெரிய பக்தரா இருங்க, ராமரை கும்பிடுங்க, இல்லை கும்பிடாம போங்க, பசின்னு வரும்போது உங்களுக்கும் எனக்கும் அது ஒன்று தானே. நீங்க இஸ்லாமியரா இருந்தானே, இல்லை இறை நம்பிக்கை இல்லாதவராக இருந்தான்னா, இல்லை இறை நம்பிக்கை உள்ள வேறு மதத்தினரவராக இருந்தான்னா, எல்லாருக்கும் பசி ஒன்று தானே. வேலை வாய்ப்பு தேவை தானே, குடும்பத்தை காப்பாற்றி தானே ஆகணும், கல்வி பெற்று தானே ஆகணும். ஸோ பள்ளிக்கூடங்கள் மூடப்படுறது, கல்விக்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பது, எந்த நேரமும் கோவிலை பற்றியே பேசி கொண்டிருப்பது என்பது எவ்வளவு நாளைக்கு? ஊர்ல கூட திருவிழா நடத்தி பாருங்க, 2 நாள் 3 நாளுக்கு சந்தோஷமா இருக்கும். நாள் முழுக்க எங்க ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு ஒரு ஊரை காட்டுங்க பார்ப்போம், முடியுமா அது? ஸோ இது எல்லாமே இதுல என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆண்டார்கள், ஆயிரக்கணக்கான கோடிகளை சுருட்டி கொண்டார்கள். 10 ஆண்டுகளிலேயே 50-60 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சியிடம் இல்லாத அளவிற்கு பணத்தை சேர்த்து கொண்டார்கள். அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் இந்தியா எந்த அளவு பின்தங்கி இருக்கிறது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எத்தனை ஆண்டுகளில் நாம் சரி செய்வோம் ஆட்சி மாற்றம் வந்தாலும் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டியது வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. அதாவது போலீஸ்காரங்களே ஓட்டு போடுறத அந்த வாக்காளர் அட்டையை பிடுங்கி வச்சு அடித்து விரட்டுறாங்க. இது போன்ற வீடியோக்களை நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். சமாஜ்வாதி கட்சி கூட தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பாஜகவினர் தான் வெளிப்படையாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்கன்னு சமூக வலைதளங்களில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஆச்சரியமோ அல்லது அதிர்ச்சியோ அல்ல. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் பிறப்பும் வாழ்வும். இவங்க கலவரத்தை உண்டு செய்தால் மட்டுமே மக்களிடம் ஒருவருக்கு ஒருவர் எதிர்ப்புணர்வை, வெறுப்புணர்வை உருவாக்கினால் மட்டுமே தாங்கள் மக்களின் வாக்குகளை தேர்தலில் பெற முடியும் என்பதுதான் அடிப்படை பாரதிய ஜனதா கட்சி. அவர்களுக்கு ஒரு எதிரியை உருவாக்கணும். அப்ப அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாட்டில் உங்களுக்கு வேலை இல்லையா? அதற்கு காரணம் இஸ்லாமியர்கள். உங்களுக்கு வருமானம் இல்லையா? அதற்கு காரணம் இஸ்லாமியர்கள். இப்படி ஒவ்வொரு இயலாமையையும் இஸ்லாமியர் மீது பழி போட்டு விட்டால் தாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணம். இது ஒரு திட்டமிட்ட உளவியல் சித்தாந்தம். இது வந்து காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மக்கள் விழிப்படைந்துட்டாங்கன்னு தெரிஞ்சும் அதை விடாம இருக்கிறது தான் உங்களுக்கு பிரதம மந்திரி தொடக்கம் இந்த தேர்தலே எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி இஸ்லாமிக் ரெட்டாரிக்ல தான் நடக்குது. இப்போ ஒரு கட்சி ஆட்சிக்கே வர இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்க சில அடிப்படை உணர்வுகளை தூண்டி, ஒரு வெறுப்புணர்வை தூண்டி வர பார்க்குறாங்க. அதற்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆறாங்கன்றது பல வடிவங்கள்ல பல கட்சிகளை நம்ம பார்த்துருக்கலாம். ஆனா 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்பும், எதிர்க்கட்சிகளே இல்லை, நாங்களே எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு மார்த்தட்டிய ஒரு ஆட்சி, 10 ஆண்டுகளில் தாங்கள் மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதை ஒரு கூட்டத்துல கூட இந்த பிரதம மந்திரி சொல்லவில்லை. அவர் சொல்ல வருவதெல்லாம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களிடம் 2 மாடுகள் இருந்தால் 1 எடுத்துப்பாங்க. உங்க தாலியை பறிச்சிருவாங்க. உங்களுக்கு வேலை இல்லாம செய்திருவாங்க. காரணம் என்ன? உங்களுக்குள்ள இடஒதுக்கீட்டிலிருந்து சில சதவீதங்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவாங்க. இப்படி ஒரு ஒட்டுமொத்தமான வெறுப்பு பிரச்சாரத்தையே உருவாக்குறாங்க. அதுவும் எடுபடவில்லை என்று தெரிந்த பிறகுதான் தேர்தல் நேரத்தில் இதை செய்கிறார்கள். இப்படி இஸ்லாமியர்களை அடித்து விரட்டி ஒடுக்கி செய்தால் இந்த மக்கள் மத்தியில் தாங்கள் ஏற்கனவே விதைத்திருக்கிற ஆன்டி இஸ்லாமிக் ஃபீலிங் மூலமாக தங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் அவங்க கலவரத்துக்கு பிறந்தவங்கள்னு ஒரு சிறு வார்த்தையில அவங்களை அடக்கிடலாம். மோடி அவர்கள் மத அரசியலை பேசுகிறாரு. இப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தானே இருப்பாங்க. இப்போ பெரும்பான்மையான மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்தாலே அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனால் அந்த இஸ்லாமியர்களை தடுக்கக்கூடிய அந்த வேலையை ஏன் பார்க்குறாங்க நீங்கள்? நீங்க பெரும்பான்மை சிறுபான்மைன்னு எதை வச்சு பார்க்கணும்? இப்போ ஒரு ஒரு கிளாஸ்ன்னு வெளிப்படையாகவே உத்தரப்பிரதேசத்துல 80-20 சொல்லி தான் அவரு யோகி ஆதித்யநாத் வாக்கு கேட்கிறாரு. வச்சுக்கோங்களேன். அதுல ஸ்டார்டிங் நேம் ஏங்கிற இனிஷியல்ல எத்தனை பேர் தொடங்குறாங்க, பில எத்தனை பேர் தொடங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வகுப்புல ஏல தொடங்குறவங்க 10%, எஸ்ல தொடங்குறவங்க 20%, இப்படி சில புள்ளி விவரங்கள்ல மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்க்கலாம். அது போலவே நம்முடைய தேசத்தில் பல மொழி, பல இனங்கள், பல மதங்கள் நம்பிக்கை கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள். அதுல நாம புள்ளிவிவரம் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான இறை நம்பிக்கைன்னா ஒரு மதத்தை சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு புள்ளிவிவரம் வச்சிருக்கும். இவற்றில் மட்டும்தான் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பார்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியரும் 100% தானே, நம்ம எல்லாரும் இந்தியர்கள் தானே. அப்போ இந்தியர்களுக்கு தானே ஒரு ஆட்சி தேவைப்படுகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் வளங்களுக்கும் நலன்களுக்கும் தானே ஒரு ஆட்சி தேவைப்படுகிறது. நான் ஒரு பிரதமராக இந்த நாட்டுக்கு வருகிறேன் என்றால் நீங்கள் எந்த கடவுளை கும்பிடுகிறீர்கள் என்பதை ஒட்டி உங்களுக்கு வேலை தருவதோ வேலை மறுப்பதோ என்றால் நான் எப்படி இந்த நாட்டின் பிரதமரா இருப்பேன்? அப்போ நான் ஒரு நம்பிக்கையின் பிரதமராக தானே இருப்பேன். ஒரு நாடு என்பது இல்லாமல் போய்விடுகிறது அல்லவா? அதை தான் நாம கவனிக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு ஃபெய்த், ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனக்கு இப்ப இறை நம்பிக்கை இல்லைன்னு வைங்க. நான் அதனால இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாரையும் சிறையில் தள்ளணும், இல்ல அவங்க வாக்களிக்க விடாம செய்யணும் என்றால் அது எப்படி ஒரு தேர்வாகும்? அது அல்லையே.
இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, மக்கள் இனம், மொழி இவற்றை எல்லாம் தாண்டி தான் வாக்களிக்கிறாங்க. அப்ப எதற்காக வாக்களிக்கிறாங்கன்னா, சமூக, பொருளாதார சமத்துவத்திற்கு இந்த நாட்டில் தலைமை நம்மளை கொண்டு சேர்க்கும் என்கிற நம்பிக்கையில். அப்போ அந்த நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பதை கூட சொல்லலைங்களாங்க. இதுல வெட்கப்பட வேண்டிய விஷயம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த பிரதமருக்கு என்னன்னா, இதுதான் எங்கள் தேர்தல் அறிக்கை, எங்கள் தேர்தல் அறிக்கை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லவே முடியலையா அவங்களால. மீண்டும் 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 இந்து முஸ்லிம் வேற்றுமையை, விரோதத்தை கூட்டுவதில் தான். வேற்றுமை இருக்கலாம், விரோதம் எப்படி இருக்கும்? உயரமானவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உயரம் இல்லாதவர்களை அடித்துருவாங்களா என்ன? அப்படி ஒரு விரோதம் தேவையா என்ன? இருக்குமா என்ன? அது போலதான் மெஜாரிட்டி என்பது நம்பிக்கையில. ஏன் வாக்களிப்பதில் அப்படி இருக்கணும்? இல்ல பிரதமர் அவர்களே சொல்றாரு இல்லையா, உங்களுக்கு வாக்கு ஜிஹாத் அந்த ஆட்சி வேணுமா இல்லைன்னா ராமராஜ்யம் வேணுமா? நீங்க வந்து ஒரு சரியான முடிவை இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு நாடு இருக்குன்னு பிரதமரே வெளிப்படையா பேசுறாருல்ல. அதான் கேக்குறேன். இப்போ ராமராஜ்யம் என்பது இருந்த காலங்களில் தான். அவங்க சொல்றது என்னன்னா, இந்து மன்னர்கள் ஆண்ட காலங்கள்ல தான் நாம் அடிமைப்படுத்தப்பட்டோம். அதுக்கு என்ன சொல்ல வர்றாரு இவரு? யார் நம்மை ஒரு நீங்க சொல்லக்கூடிய படையெடுப்பு நடந்த காலத்தில் வேறு நாடுகளிலிருந்து, வேறு திசைகளிலிருந்து படையெடுப்பு வந்தது. இங்க யார் இருந்தது? எந்த நம்பிக்கையில வாழ்ந்தாங்க? ராமராஜ்யம்னு சொல்லக்கூடிய மன்னர்கள் தான் ஆண்டாங்க. இதே க்ஷத்திரிய வம்சம்னு சொல்லக்கூடிய மன்னர்கள் தான் ஆண்டாங்க. ஒருவர் கூட இந்த நாட்டின் சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாம தானே போனாங்க. இன்றைய தேதியில் நாம் வைத்திருக்கிற சுதந்திரம் யாரால் கிடைத்தது? யாராவது ஒரு மன்னர், ஒரே ஒரு மன்னர் கணக்குல சொல்லுங்க, சுதந்திர போராட்டத்திற்கு கை கொடுத்தாங்களான்னு சொல்லுங்க. 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தது. அவை பிரிட்டிஷ் ஆட்சியின் நேரடி கண்ட்ரோல்ல வரல. அதுல யாராவது ஒரு மன்னர் சுதந்திர போராட்டத்தில் இருந்தார்னு சொல்லுங்க. நம்முடைய வரி பணத்தை எடுத்து வெள்ளையர்களுக்கு கொடுத்து விட்டு சுகவாழ்வு வாழ்ந்தவர்கள் தான் சோ கால்டு ராமராஜ்ய மன்னர்கள். அவைகளெல்லாம் தள்ளிவிட்டு இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் என்றை நாம கொண்டு வந்திருக்கோம், மக்கள் கொண்டு வந்திருக்கோம். நம்முடைய தாய் தந்தையர், தாத்தா பாட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. ஸோ மன்னராட்சிக்கான தேர்தல் அல்ல இது, மக்களாட்சிக்கான தேர்தல். அந்த மக்கள் பல மொழி, பல இனம், பல இறை நம்பிக்கை கொண்டவர்கள். அனைவருக்குமான தேசம் இது. ஒருவரை ஒருவர் ரத்தம் கக்க வைத்து, ஒருவரோட ரத்தம் குடிக்க வைத்துட்டு ஆள்வதற்கு ஒரு ஆட்சி தேவையில்லை. அதைத்தான் இந்த பிரதமர் வேண்டும் என்று சொல்லுகிறார். மோடி அதில் தோல்வி உறுகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பாதிக்கும் மேற்பட்ட மக்களவை தொகுதியில் தேர்தல் முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் முகம் தொங்கி போயிருக்கிறது, சுருங்கி போயிருக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தோல்வியை நோக்கி அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் என்றே தெரிகிறது. முதல் 2 கட்ட தேர்தலுக்கு பிறகு 3வது கட்டத்திலே மோடி அவர்கள் மத அரசியலை கையில் எடுத்துட்டதை நம்ம பார்க்குறோம். 3வது கட்ட தேர்தலுக்கு பிறகு தான் ஹரியானால இது போன்ற எம்எல்ஏக்கள் வாபஸ் வாங்குறாங்க. அந்த மத அரசியலும் பாஜகவுக்கு கை கொடுக்கவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அடுத்த கட்டமா பாஜக தன்னுடைய நிலைப்பாடை எப்படி மாத்துவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல, மத அரசியல் அவர்களுக்கு கை கொடுக்காதுன்னு தெரிந்த பிறகுதான், அதை தவிர தனக்கு வேறு அரசியல் இல்லை என்பதால் இந்த நெருக்கடி கொடுத்து அவங்கள வாக்களிக்க விடாம தடுக்கிறாங்க. இதுதான் இதை தாண்டி நம்மால் வெல்ல முடியாது. நம்மகிட்ட வேற பாலிடிக்ஸ் இல்லை, வேற எக்கனாமிக் பாலிசிஸ் கிடையாது. மக்களை வெறுப்பேற்றி, மக்களை பிளவுபடுத்தி மத ரீதியாக மட்டுமே நாம் வாக்கு பெற முடியும் என்பதுதான் பாஜக. அது கை கொடுக்கவில்லை என்றால் காலம் வெயிட் பண்ணி எந்த அளவு இப்போ இது 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 கை கொடுக்காமல் பல ஆண்டுகள் இருந்தவங்க தான் அவங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் கை கொடுக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க பாருங்க. அது மாதிரி வெயிட் அண்ட் வாட்ச்ல அவங்க இருப்பாங்க. ஸோ என்னன்னா, ஆட்சி போனாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆபத்து போகாது. அதுதான் எனக்கு ராகுல் காந்தியுடைய விஷயம் பிடிச்சிருக்கு. என்னன்னா, வேறும் வேரடி மண்ணோடும் RSS சித்தாந்தத்தை இந்த நாட்டை விட்டு நாம் விரட்டி ஆக வேண்டும். ஏன்னா அது நீர் பூத்த நெருப்பாக மறைவாக நிர்வாகங்களில் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடுகள் அவ்வளவும் கேள்விக்குறியா இருக்கு. உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பலம் வாய்ந்த சுதந்திரமான தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு விஷயத்தை கூட கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை தடுப்பதற்கு எந்த வேலையும் செய்யவில்லை.
ஒட்டுமொத்த நிர்வாகமும் இன்னைக்கு இந்தியாவில் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது. அப்படி இருந்து வாக்காளர்கள் சுதந்திரமாக வாக்கு செலுத்த முடியவில்லை. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு தலைகுனிவு. தேர்தல் ஆணையத்துக்கு தலைகுனிவு என்றால் இந்திய அரசமைப்புக்கு தலைகுனிவு. இந்திய அரசமைப்புக்கு தலைகுனிவுனா இந்திய ஜனநாயகத்துக்கே தலைகுனிவு. இவ்வளவுக்கும் காரணம் தேர்தல் ஆணையம். இது எதனால? எப்படிப்பட்ட ஆட்களை நிர்வாகத்தில் வைத்துக்கொண்டு இந்த 10 ஆண்டுகளாக இந்திய நிர்வாகம் செலுத்தப்பட்டது என்பதுதான். இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இந்திய நிர்வாகத்தை தான் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் நாம் கவனமோடு எடுத்து செல்ல வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி, அதுல மாற்றம் கிடையாது. இந்த 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 ஃபீல் மக்களிடம் இருக்கு. ஆனால் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வழக்கமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சோகால் டிஜிட்டல் இந்தியா என் தலைமையிலன்னு சொன்னார் பிரதமர். எல்லா தேர்தலிலும் பல காலங்களில் நம்ம பார்த்திருக்கோம், வாக்கு சதவீதம் என்ன என்பதை தெள்ளத் தெளிவாக தேர்தல் ஆணையம் சொல்லிவிடும். ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி விவரம் மக்களிடம் வருவதற்கே காலதாமதமாகிறது. தேர்தல் ஆணையம் மௌனமாக இருக்கிறது. அப்ப தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளின் கோளாறினால் என்ன நடக்கும் என்பது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. மக்கள் வாக்களித்தும் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியும் இந்த தேர்தல் ஆணையம் ஏதாவது குளறுபடியில் இந்தியாவில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆணையமாக இருக்குமா என்கிற அச்சம் பலர் மத்தியில் நிலவுகிறது. அதுதான் ஒரு ஆபத்தான இந்த எலெக்ஷன்ல எது மிகவும் ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, பிரதமருடைய இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் அல்ல. ஏன்னா அவங்க பிறவியே அதுதான், தொடர்ந்தது அதுதான், வாழ்வு அதுதான், வளமும் அதுதான், வீழ்ச்சியும் அதுதான். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் இந்த தேர்தலில் உள்ளது போல் எந்த தேர்தலிலும் இருந்தது இல்லை. இது ஒரு ஆபத்தின் அறிகுறி. கண்டிப்பா சீதாராம் யெச்சூரி அவர்கள் கூட தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்கள் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கடிதமும் எழுதியிருந்தாங்க. இல்ல, மக்கள் கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, இந்தியாவின் நிர்வாகத்தில் உள்ள சுதந்திரமான அமைப்புகள் சீர்கெட நாம் அனுமதிக்க கூடாது. நாம் அதுல விமர்சனம் வச்சுக்கலாம். நீதித்துறை கூட வச்சுக்கோங்க. நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் நீதித்துறையின் சுதந்திரத்தன்மை கெட்டுவிடக்கூடாது. அதில் நாம் கவனமா இருக்கணும். அது போலதான் தேர்தல் ஆணையம். இது போன்ற சுதந்திரமான அமைப்புகளை நாம் பாதுகாக்கணும். அவை கெட்டுவிட்ட பிறகு நீங்க ஜனநாயகமான நாடுன்னு சொல்லிக் கொள்ளவே முடியாது. அதன் பிறகு ஒரு தனிநபர் வழிபாட்டுக்கு எந்த ஒரு தனிநபராலையும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியல. நீங்க இறைவனாலே எடுத்துக்கோங்க, நீங்க இறை நம்பிக்கை உள்ளவராக கூட இருங்க, அந்த இறைவன் கூட தன் நம்பிக்கை உள்ள மக்கள் கொல்லப்படுவதை தடுக்க முடியல. இப்போ நம்ம பாலஸ்தீன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர்கள் அனைவரும் 5 வேளை தொழுகை செலுத்தக்கூடிய ஒரு மக்கள் தான், இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் தான். ஆனால் தினசரி அந்த குழந்தைகள் உட்பட மக்கள் கொல்லப்படுறாங்க. ஆனால் அந்த போர் நிறுத்தப்படவில்லை. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இறைவனால் கூட ஒரு அநியாயத்தை தடுத்து நிறுத்த முடியாது. மக்கள் தான் அதற்கு செயல்படுத்தணும். மக்கள் தான் தங்களுடைய நிர்வாக அமைப்பை சீர்படுத்தணும். அப்போ தேர்தல் ஆணையத்தின் இந்த போக்கு சரியில்லை என்பதை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். பல இமெயில்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போகணும். நீங்க ஏன் இப்படி நடந்து கொள்றீங்க? உங்க மீது இருக்கிற நம்பிக்கை ஏன் வீணடிக்கிறீங்க? இந்திய உங்களுக்கு கொடுத்துள்ள அதிகாரம் இந்திய மக்கள் கொடுத்திருக்காங்க, இந்திய அரசமைப்பு கொடுத்திருக்கு. ஏன் ஒரு வாக்கும் தான் உங்களுக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கும். அப்போ ஒரே ஒருவர் கூட வாக்களிப்பதிலிருந்து தடுக்கப்பட்டால் அது தேர்தல் ஆணையத்தின் தோல்வி. அந்த ஃபீல் தேர்தல் ஆணையத்துக்கு வரணும். அந்த ஷாக் இல்லைன்னா அவர் ஒரு நிர்வாகியே அல்ல. அந்த ஒரு அதிர்ச்சி தனக்கு வரலன்னா அவர் ஒரு நிர்வாகியே அல்ல. ஒரு சாதாரண போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட எது கோவப்படுறாரு, ஒரு அடிச்சுட்டாங்க, இல்லை ஒரு இடத்துல கலவரம்னா. நான் ஒரு காவல்துறை ஆய்வாளராக இந்த ஏரியாவில் இருக்கும் பொழுது என்னை மீறி ஒருத்தன் ஆயுதம் எடுத்து ஒருத்தனை பாதிச்சுட்டான்னா அது என்னை அவமானப்படுத்தியதாக அர்த்தம் என்கிற உணர்வுல தான் உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, செயல்பாடு நிர்வாகிகள் மத்தியில. அது ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை? இதை மக்கள் கேள்வி கேட்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுலயும் ஊபியில நடந்த ஒரு விஷயம், உத்தரப்பிரதேசத்துல வாக்காளர்கள் தடுக்கப்பட்டது மிக மிக கொடூரமானது. சில இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், சாதி ரீதியாக தடுத்து இருப்பாங்க.
இது மத ரீதியாக தடுக்கப்படுது. சில இடங்கள்ல மொழி ரீதியாகவும் தடுக்கப்படலாம். ஏன்னா, இப்ப தமிழ்நாட்ட பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான மொழி ரீதியான அடையாளப்படுத்தப்பட்டு விரோதங்கள் உருவாக்கப்படுது. அதுவும் ஒரு ஆபத்தான விஷயம். வடக்கன்ஸ், தெலுங்கன், தமிழ் இதெல்லாம் தான் வெல்ல முடியாத காரணத்தில் மக்களை பிளவுபடுத்தி, அதன் மூலம் வெல்ல முயற்சிக்கும் சில பிரிவினை சக்திகள் செய்யக்கூடிய ஒரு வேலை. இதெல்லாம் தவறுன்றது தான் என்னுடைய கருத்து. மக்களின் எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.